ஜாதி பேதமின்றி ஒன்றி வாழ அழைக்கின்றார். ஒரு குலமாய் ஓரினமாய் வாழ இறைவன் அழைக்கின்றார். உலகில் ஜாதி பேதமின்றி ஒன்றி வாழ அழைக்கின்றார். ஒரு மரத்தோப்பாவதில்லை உலகறிந்த உண்மை, ஒன்றுபட்டு உழைப்பதாலே ஒன்று என்றும் நன்மை. ஒரு மரத்தோப்பாவதில்லை உலகறிந்த உண்மை, ஒன்றுபட்டு உழைப்பதாலே ஒன்று என்றும் நன்மை. ஒரு குலமாய் ஓரினமாய் வாழ இறைவன் அழைக்கின்றார். சமய மொழி பண்பாடு தன்னில் சமத்துவத்தை நாடுவோம். சமுதாய வாழ்வில் நமது ஈடுபாட்டை உணருவோம். சமய மொழி பண்பாடு தன்னில் சமத்துவத்தை நாடுவோம். நமது அறிவு ஆற்றலோடு நாடும் தொழில்நுட்பம் நமது வாழ்வை வளப்படுத்தும் அருட்கொடையாய் காட்டுவோம். நமது அறிவு ஆற்றலோடு நாடும் தொழில்நுட்பம் நமது வாழ்வை வளப்படுத்தும் அருட்கொடையாய் காட்டுவோம். ஒரு குலமாய் ஓரினமாய் வாழ இறைவன் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை ஆயரும் மறைசாட்சியுமான புனித பிளேஸ் அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. இப்புனிதர் இறைவனின் சட்டத்திற்காக சாகும் அளவுக்கு போராடினார். இறை பற்றில்லாதோரின் வார்த்தைகளுக்காக அவர் அஞ்சவில்லை. ஏனெனில் உறுதியான பாறை மீது அவர் கட்டப்பட்டுள்ளார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைசாட்சியான புனித பிளேஸின் அருள் காவலை பெற்றவும் மக்களாகிய நாங்கள் செய்யும் வேண்டல்களுக்கு செவிசாய் தருளும். இவ்வாறு இம்மை வாழ்வில் நாங்கள் அமைதியை பெற்று மகிழவும் நிலை வாழ்வுக்கான உதவியை கண்டடையவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 9 முதல் 10 மற்றும் 14,
மற்றும் 24 முதல் 25, 30 முதல் அதிகாரம் 19 இறைவார்த்தை 3 முடிய. அந்நாட்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோபாவிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதைக் கண்டேன் என்று கூறினான். யோவாபு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது 2 வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலில் வாயிலுக்கு மேல் ஏறிச் சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஓர் ஆள் தனியாக ஓடி வருவதைக் கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தியுள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசர் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்பொழுது கூசி எனும் வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. அப்சலோமே, என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலில் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோபாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன், என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன், உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள், நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். Alleluia, 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 Alleluia. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 21 முதல் 43 முடிய. இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்குள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்குள் சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதானவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையான இன்று கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை சிறப்பான விதத்தில் நினைவு கூர்ந்து அவருடைய பரிந்து பேசுதலினால் ஆண்டவருடைய அபரிவிதமான நலன்களை
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள் இந்த நாள். இவற்றோடு இணைந்து இன்று நம் தாயாம் திரு அவை புனித பிளேஸ் என்கின்ற ஆயரையும் மறைசாட்சியையும் நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. தொண்டை வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், சரியாக பேச முடியாமல் திக்கி திக்கி பேசுகிறவர்கள், இந்த தொண்டை பகுதியில் இருக்கின்ற கரகரப்பு, தொண்டை அடைப்பு, தொண்டையில் ஏற்பட்டிருக்கிற கேன்சர் போன்ற புற்றுநோய்கள் எதுவாக இருந்தாலும் இந்த புனிதருடைய பரிந்து பேசுதலினால் நற்சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை சொல்லுகிறபடி, மகனே மகளே, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. யாயிருடைய மகள் இறந்து போயிருக்கிறாள். யாயிருடைய நம்பிக்கையினால் அவருடைய மகள் உயிரோடு எழுப்பப்படுவதை நற்செய்தி விளக்குகிறது. 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் இயேசுவின் ஆடையை தொட்டு சுகமானதை அற்புதமாய் எடுத்துச் சொல்லுகிறது. நீங்களும் நானும் கூட நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகி வந்தால், விசுவாசத்தோடு அவருடைய திருமுன்னில் நம்முடைய விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை, ஜெபங்களை ஒப்புக் கொடுத்தால் இந்த நாள் இனிய நாளாகவும் இந்த மாதம் முழுவதும் கடவுளுடைய ஆசீரை பெற்ற மாதமாகவும் நமக்கும் இருக்கும். எனவே கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன். நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன். மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. நீ நோய் நீங்கி நலமாயிரு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய நாளின் முதல் வாசகம், தாவீது அரசர் எப்படி தன்னுடைய மகன் அப்சலோமுக்காக கலங்குகின்றார், தவிக்கின்றார். அவர் கண்ணீர் விட்டு தன் மகனுக்காக அழுது புலம்புவதை எடுத்துச் சொல்லுகிறது. அப்சலோம் என்கிற வீரன் கோவேறு கழுதையின் மீது ஏறி அவன் வந்து கொண்டிருக்கிறான். அப்படி அந்த பயணத்தின் போது கருவாலி மரத்தில் அவனுடைய கழுத்து சிக்கிக் கொள்ளுகிறது. இறைவார்த்தை சொல்லுகிறது, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் அப்சலோம் தொங்கிக் கொண்டிருந்தான் என்று. அந்த தருணத்தில்தான் யோவாபு என்கிற ஒருவன் அந்த பலவீனத்தை பார்த்து 3 ஈட்டியால் அப்சலோமினுடைய நெஞ்சிலேயே குத்துகிறான். நாம் வாழுகிற இந்த சமுதாயத்திலும் ஏன் பல நேரங்களில் நமக்கே கூட நம் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கலாம். நாம் பலவீனர்களாக இருக்கும்போது பலம் வாய்ந்தவர்கள், பணத்தால் பலம் வாய்ந்தவர்கள், அதிகாரத்தால் பலம் வாய்ந்தவர்கள், பட்டத்தால் பலம் வாய்ந்தவர்கள் பலமிழந்திருக்கின்ற மக்களை நசுக்குவதும் ஒடுக்குவதும் அவர்களை அடிமைப்படுத்தி வைப்பதையும் நாம் கண்கூடாக காணுகின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த இடத்தில் பார்க்கிறோம். அப்சலோம் ஒரு மிகச்சிறந்த படை வீரன், ஆனால் இந்த இடத்தில் அவன் பலவீனனாக இருக்கிறான். அவனுடைய பலவீனத்தினால் அவனை கொன்று குவிப்பதை பார்க்கிறோம். இந்த செய்தியை தாவீது அரசரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். ஒரு நற்செய்தியாக அவருக்கு சொல்லுகிறார்கள். கூசி என்பவன் ஓடி வந்து தாவீது அரசரிடத்தில், இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று சொல்லி அந்த வெற்றியின் மகிழ்ச்சி செய்தியை அரசனுக்கு தெரிவிக்கிறான். ஆனால் அரசன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அந்த வெற்றியை குறித்து மகிழ்ச்சி அடையவில்லை.
மாறாக அவன் கேட்டது, இளைஞன் அப்சலோம் நலமா என்று கேட்கிறான். அவன் இறந்து விட்டான் என்று தெரிந்தவுடனே, என் மகன் அப்சலோமே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே என்று கதறிக்கொண்டே அழுது புலம்பினான். இறை வார்த்தை சொல்லுகிறது, அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. அது வெற்றி கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று, ஆனால் அது எல்லோருக்குமே துக்கமாயிற்று. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட யாயிர் ஓடி வந்து தன்னுடைய மகளுக்காக இறைஞ்சுவதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்பொழுது அவர் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வார் என்கிற உறுதியான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவை அணுகி வருவதை பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறதா? அந்த விசுவாசம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பலமுறை இந்த ஆலயத்திலே வருகிறோம், ஒன்றாக கூடி செபிக்கிறோம். அந்த விசுவாசமும் நம்பிக்கை நமக்கு இருந்தால் நிச்சயமாக நம் நோய் நொடிகளிலிருந்து, நம்முடைய வியாதி வருத்தங்களிலிருந்து, நம்முடைய குடும்ப பிரச்சனைகளிலிருந்து நாமும் கூட விடுதலை பெறுகிறோம் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லுகிறது இறைவார்த்தை. அந்த இடத்தில் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண்ணும் இருக்கிறார். அவர் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் செலவழித்தும், பணத்தை எல்லாம் செலவழித்தும், தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் செலவழித்தும் கூட ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்புற்றவர் என்கிறது இறைவார்த்தை. ஆனால் இயேசுவின் அருகில் வந்து, நான் அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் போதும் நலம் பெறுவேன் என்று சொல்லி தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டால், அந்த நம்பிக்கையோடு இயேசுவினுடைய ஆடையை தொட்டார். அந்த இடத்துல நடந்தது என்ன? அவ்வளவு பெரிய கூட்டம் இயேசுவை முட்டி மோதி தள்ளி கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்ணினுடைய விசுவாசத்தினால் அவள் நடமடைந்தாள் என்கிறது இறைவார்த்தை. மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு சுகம் தந்ததை பார்க்கிறோம். இன்றைய நாளினுடைய புனிதர் புனித பிளேஸ் அவர்கள் ஆயரும் மறைசாட்சியுமாய் வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்தபோது அவரை பற்றிய பரவலான பேச்சு ஒன்றும் இல்லை. அவரை பற்றி யாரும் எடுத்துச் சொல்லவில்லை. அவர் இறந்து 400 ஆண்டுகளுக்கு பிறகே அவரை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அர்மீனியா நாட்டைச் சேர்ந்தவர். அந்த இடத்தில் தான் அவர் பிறக்கிறார். கிபி 316 பிறந்தவர். அவருக்கென்று ரோமையில் மட்டுமே 30 ஆலயங்கள் இருந்தனவா. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் வேத கலாபனை அதிகமாக இருந்திருக்கிறது. அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு குகைக்கு ஓடிப்போய் அவர் அந்த குகையில் மறைந்து கொண்டிருந்திருக்கிறார். அந்த இடத்திலும் ஓடி வந்து அவரை கண்டறிந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆளுநர் அக்ரிகோலாஸ் என்பவர் இந்த மறைசாட்சியான பிளேசுவுக்கு பல தொல்லைகளை கொடுத்திருக்கிறான். குறிப்பாக சிலைகளை வணங்க செய்ய சொல்லி அவரை கட்டாயப்படுத்தியிருக்கிறான், சித்திரவதை செய்திருக்கிறான். அதை மறுக்கவே தலை வெட்டி இந்த புனிதரை கொலை செய்திருக்கிறான். கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி வேத சாட்சியாக மரித்த புனித பிளேஸை நினைவு கூறுகிற இந்த நாளில் குருவானவர்கள் வழக்கமாக ஆலயத்தில் செய்கின்ற ஒரு நற்செயல் என்றால், எக்ஸ் வடிவத்திலே மெழுகுதிரியை செய்து 2 மெழுகுதிரியை வச்சு ஒவ்வொருவருடைய இந்த கழுத்து பகுதியிலே இப்படி வைத்து ஜெபிப்பார்கள். இந்த கழுத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதென்றால், தொண்டை கோளாறுகள் இருக்கிறதென்றால், கரகரப்பு இருக்கிறதென்றால், தொண்டையிலே கேன்சர் கட்டிகள் இருக்கிறதென்றால், சரியாக பேச வராமல் திக்கி திக்கி பேசுகிறார்கள் என்றால்,
இந்த தொண்டையினுடைய பகுதியில் இருக்கின்ற எல்லா நோய்களிலிருந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதராக, புனிதராக அவர் இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளில் பல செய்திகளை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தருகிறது. புனிதருடைய வாழ்க்கை நமக்கு சிறந்த பாடமாக அமைந்திருக்கிறது. செவி கொடுப்போம், ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதய பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித பிளேசின் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சிகளை உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர்
தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து செபிக்கின்ற மறைசாட்சி மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலம். ஆண்டவரே, என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசை பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். நான்கு திசை பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள், உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள். அவற்றில் நாம் நடந்தால் வெற்றி கனிகள்.
நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. என் பொருட்டு தம் உயிரை இழப்பவர் அதை என்றும் காத்துக் கொள்வார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான பிளேஸ் எனும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மனவலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சாட்சிய வாழ்வு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உன்னாமம் மோதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலா தாயுமே தமையோ திரவியமே. தாயினும் மேலா தாயுமே தமையோ திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலான் தாயுமே நீயே தமையோ திரவியமே. தாயினும் மேலான் தாயுமே நீயே தமையோ திரவியமே.